எஸ்ரா எத்தனையோ ஆசைகளோடு மறுபடியும் தேவன் நமக்கு இறங்கி நம்முடைய தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறார். பிரத்யேகமான தேசமாய் நம் தேசம் இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். நம் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யமாக, தேவனுடைய சுதந்திரமாக. தேவனுடைய சுதந்திரமாக என்றால் தேவனுடைய ஆஸ்தி. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தான் என் ஆஸ்தி. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீங்கள் தான் என் சொத்து. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? We are God's property. நாம் தேவனுடைய சொத்து. நீங்கள் உங்கள் சொத்து அல்ல. நீங்கள் கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள். நீங்கள் தேவனுடைய சொத்து. பைபிள் சொல்லுகிறது. இன்னும் புரிந்து கொள்ளும்படியாக தெளிவாக சொல்கிறேன். யாரதோ ஒரு பைக் அங்க நிக்குது. அது மேல யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. அவர் கையில் ஒரு சின்ன பிளேடு கூட இருக்கு. அந்த பிளேடை வச்சு அந்த பைக் மேல உட்காந்துக்கிட்டு அந்த சீட்டை அப்படியே கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க எதை பார்த்துடுறீங்க? ஐயோ, புத்தி இருக்கா உனக்கு? அந்த பிளேடை வச்சு சீட்டை இப்படி கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்து சீரியஸா வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ அப்படிங்கிறாரு. அப்போ உங்களால் எதை பேச முடியுமா? அவரு கூட போய் சண்டை போட முடியுமா? அவரை உங்களால் அதட்ட முடியுமா? மைண்ட் யோர் பிஸ்னஸ் அப்படின்னு சீரியஸாக சொல்லிட்டாரு. போயோ, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பைக் உங்களது இல்லைங்கிறதால. ரைட்? அதே உங்களோட பைக்கை நீங்கள் போய் ஒரு பேங்க் முன்னால் பார்க் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் திரும்பி வரும்போது யாரோ ஒருத்தர் அந்த பைக் மேலே உட்காந்துருக்காரு. ஹலோ, எழுந்துருங்க, ஸ்டாண்டு போட்டுருக்கேன், அதில் உட்காந்துருக்கீங்க, எந்திரே அப்படிங்கிறீங்க. அவர் எழுந்திருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்படி உட்கார்ந்தாலே நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவர் கையில் ஒருவேளை ஒரு ஷார்ப் நைஃபோ அல்லது ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருந்து ஒருவேளை அதை வச்சு உங்கள் சீட்டில் அப்படியே கோடு போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் எதிர்ப்பை பலமாக பதிவு செய்வீங்க. ஏனென்றால் அது உங்களுடைய சொத்து. அதில் உட்கார்ந்தா கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஹேண்டில் பார் இப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாமே. உட்காந்து பார்த்து சும்மா இருப்பீங்களா? யோ, என்ன மனுஷனா மிருகமா? பூட்டி இருக்கிற பைக் மேலே உட்காந்து ஹேண்டில் ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. இறங்கிய கீழே சொல்லுவீங்களா மாட்டீங்களா? காரணம் என்னன்னா, அது உங்களுடைய பைக், அது உங்க சொத்துங்கிறதுனால. தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னையும் என்னையும் என்னுடைய சொத்து நீங்கள் என்கின்றார். இன்னும் புரியுற மாதிரி கூட சொல்லலாம். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்து, புதுசா ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரர் வந்து, அதாவது எப்பவோ ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி கிட்ட வந்து, அக்கா, நான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சாத்தான் என்ன பயங்கரமா சோதிக்கிறான், கடந்த நாட்கள்ல நான் செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான், மறுபடியும் அந்த பாவத்தை செய்யணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கான். அவனோட இந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு நான் என்னக்கா செய்யணும்? நீங்க ரொம்ப காலமா ஒரு அற்புதமான ஆவிக்குரிய ஸ்திரீயா இருக்கீங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல, சாத்தான் இப்படி அடிக்கடி வந்து சோதிக்கிற போது நீங்க என்னக்கா செய்வீங்க? அந்த சாத்தானை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த சகோதரி கொடுத்த அற்புதமான பதில் என்னன்னா, ஒருவேளை சாத்தான் வந்து கதவை தட்டி, என் இருதயம் என்கிற அந்த கதவை தட்டி உள்ளுக்குள்ள வர்றதுக்கான முயற்சி செஞ்சா, உடனே நான் செய்யற காரியம் என்னன்னா, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சொத்தை திருடுவதற்காக யாரோ ஒருவன் வந்து கதவை தட்டுகிறான், நீங்க போய் கதவை திறங்க ஆண்டவரே என்று சொல்லிவிடுவேன். ஆண்டவரே சென்று கதவை திறப்பார். அங்கே நிற்கிற சாத்தான், ஓ, உள்ளுக்குள்ள நீங்க இருக்கீங்களா, நான் கிளம்புறேன் என்று சொல்லி ஓடி போய் விடுவான். ஆண்டவரே, உம்முடைய சொத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, யாரோ அதை அபகரிக்க முயற்சி செய்யறான் என்று ஆண்டவரிடத்திலே சொல்லிவிடுவேன். உடனே ஆண்டவர் அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்து விடுவார். ஏனென்றால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். எனவே நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் மிகவும் விலையேற பெற்ற கிரயம் செலுத்தப்பட்டு கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆஸ்தியாயிருக்கிறோம். ஒரு வீடு வாங்கணும்னா அவரேஜா ஒரு 50 லட்சமாவது இன்னைக்கு வச்சாகணும். ஒரு நல்ல கார் வாங்கணும்னா மினிமம் 10 லட்சமாவது இன்னைக்கு கொடுத்தாகணும் இல்லையா? அதே போல ஒரு பைக் வாங்கணும்னா கூட 1 லட்சமோ 80,000மோ கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் உன்னையும் என்னையும் வாங்கிக் கொள்வதற்கு தேவன் எதை கொடுத்தார் தெரியுமா? தம்முடைய உயிரையே கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. என்றால் நீயும் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்றால், சாத்தானுக்கு விலை போன நம்மை தேவன் திரும்ப தம் கிரயமாக்குவதற்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கிரயமாய் செலுத்த வேண்டியிருந்தது. எனவே நீ சாமானியமானவன் அல்லவே அல்ல. உன்னுடைய என்னுடைய விலை அவ்வளவு இவ்வளவு அல்ல.
உன்னையும் என்னையும் தமதாக்கிக் கொள்வதற்கு தேவன் தம்முடைய குமாரனையே அர்ப்பணிக்க வேண்டி இருந்தது. எனவேதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் வெள்ளியினாலோ அல்லது பொன்னினாலோ கொள்ளப்படவில்லை, கிறிஸ்து இயேசுவின் மேன்மையான இரத்தத்தின் மூலமாய் கிரயம் செலுத்திக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப காஸ்ட்லியானவங்க, மிகுந்த விலையேற பெற்றவர்கள். அப்படி ஒரு காஸ்ட்லியான விலையேற பெற்றவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும்? பிரத்யேகமான வாழ்க்கை வாழ வேண்டும், கவனமான வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அந்நாளிலும் தேவன் அதைத்தான் விரும்பினார், இன்றும் தேவன் அதையேதான் விரும்புகிறார். என் ஜனங்கள், என் சொத்தான என் ஜனங்கள் எனக்காக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, பிழைத்திருக்கிறவர்கள் என்று இருக்கின்றது இந்த இடத்துல. என்றால் உயிரோடு இருக்கிறவர்கள். எஸ், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறவங்க எத்தனை பேர்? கையை உயர்த்தி காட்டுங்களேன். யாராவது கையை உயர்த்தாம இருந்தா கொஞ்சம் கிள்ளி பாருங்களேன், இருக்காங்களா போயிட்டாங்களான்னு. திரும்பவும் கேட்கிறேன், உயிரோடு இருக்கிறவர்கள் கையை உயர்த்துங்களேன். ரைட், என்றால் தொடர்ந்து வாசிக்கலாம். பிழைத்திருக்கிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள். எல்லோருமே வேதத்தை எடுத்து நீங்கள் வாசியுங்கள். உயிரோடு இருக்கிறவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் என்ன செய்கிறோம்? நிதானிக்கிறோம். கவனிங்க, பிழைத்திருக்கிறவர்கள் இது முதற்கொண்டு தங்களுக்கென்று பிழைத்திராமல் எனக்காக பிழைப்பார்கள் என்று சொல்லி தேவன் நம்பி உனக்காகவும் எனக்காகவும் தம் உயிரையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் உயிரை கொடுத்த போது அவருக்கு இருந்த நோக்கம் என்ன தெரியுமா? நீயும் நானும் அவருக்காக வாழ்வோம் என்பதுதான். அவருக்காக நாம் வாழ்வோம் என்று நம்பித்தான் நமக்காக உயிரை தியாகம் செய்தார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவர் செய்த காரியம், உன்னையும் என்னையும் மேன்மையான தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நீ உன்னுடைய சொத்து அல்ல, மறந்துடக்கூடாது. ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் செய்வேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அழகு, என்னுடைய பணம், நான் ஏன் இஷ்டம். நீயும் இல்லை, உன் இஷ்டமும் இல்லை. ஏனென்றால் உன்னை தேவன் கிரயம் செலுத்தி வாங்கிக் கொண்டார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், நாம் யாருமே நம்முடைய சொத்து அல்ல, தேவனுடைய சொத்தாக இருக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க செல்போன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அதை என்ன பயன்படுத்த விடுவீங்களா? இப்ப உங்களுக்கு நல்லா புரியுது இல்ல? செல்போன் அப்படின்னு சொன்னா போதும். அப்பா எவ்வளவு அற்புதமா புரிஞ்சுக்கிறீங்க. கணவன்மார், நீங்க சொல்லுங்களேன், எத்தனை பேர் உங்க மனைவி உங்க போனை தொடர்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? யோசிங்க. ஆமா, நீங்க தான் சொல்லணும். உங்க போனை உங்க வீட்டுக்காரரை தொட விட்டுருவீங்களா? என் போன் எதுக்கு உங்களுக்கு? பிரதர்ஸ், உங்களுடைய கதை என்ன? உங்க மனைவி தப்பி தவறி உங்க போன் மேல எதுக்கு என் போன் எடுக்கிற? ஏன் உன் போன் என்னாச்சு? அப்படித்தானே? போன் மேல கை கூட படக்கூடாதுங்க, போனை டச் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுடைய போனை ஒருவேளை அப்பாவோ அம்மாவோ அந்த போனை, எதுக்கு மம்மி என் போன் எடுக்கிறீங்கப்பா? என் போன்ல உங்களுக்கு என்ன வேலை? இதுதாங்க இன்னைக்கு நிலைமை. என்ன டாடி, எதுக்கு என் போனை நீங்க எடுக்கிறீங்க? என் போன்ல உங்களுக்கு என்ன வேலை? இதுதாங்க இன்னைக்கு நிலைமை. என் போனு, உருப்படாத போன், என் போன். கணவர் சொல்றாரு என்னோட போன், மனைவி சொல்றாங்க என்னோட போன். டச் பண்றது கூட இன்னைக்கு விடுறது இல்லையே. கொஞ்சம் கவனிங்க. தேவன் உன்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்குரியவன், நீ என்னுடையவள். இப்போ உன் போன் மேலேயே உனக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்தா, அப்ப உன் மேல தேவனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கணும்? 3000மோ 5000மோ 10,000மோ 15,000மோ வச்சு வாங்குற வெட்டி போன் மேலேயே உனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா, தம்முடைய உயிரையே சிலுவையிலே தியாகம் செய்து உன்னையும் என்னையும் கிரயமாக கொண்டிருக்கிற தேவனுக்கு உன் மீதும் என் மீதும் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகின்றது, உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? நீங்கள் உங்கள் சொத்து அல்ல, நீங்கள் கிரயம் செலுத்தி கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்.
நீயும் நாமும் நம்முடைய சொத்து அல்ல, நம்முடைய இஷ்டம் போல வாழ்வதற்கு தேவன் நம்மை வாங்கிக் கொண்டார். கிரயம் செலுத்தி நம்மை கொண்டிருக்கிறார். அப்படி கிரயம் செலுத்தி கொண்டதற்கான காரணம் நீ நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக. நரகத்திலே தவியாய் தவிக்கக்கூடாது என்று, நரகத்திலே யுக யுகமாய் அழுது கூக்குரலிட்டு பற்களை கடித்துக் கொண்டு இந்த வேதனைக்குட்படக்கூடாது என்றுதான் தேவன் தம்முடைய மேன்மையான இரத்தத்தை சிந்தி நம்மை கொண்டிருக்கையில், என்னுடைய இஷ்டம்னு சொல்றியே, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றியே, என்னுடைய வாலிபம்னு சொல்றியே, என்னுடைய அழகுன்னு சொல்றியே, என்னுடைய பணம்னு சொல்றியே, தயவு செஞ்சு கவனிங்க. இந்த உலகத்தில் யாரும் தங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஒவ்வொருவருமே தேவனுக்கு சொந்தமானவர்கள். காரணம் என்னவென்றால் இந்த பூமி யாருதுங்க? யாருடையது? தேவனுடையது. சிருஷ்டித்தவருக்குரியது தானே எல்லாமே. அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், சமஸ்தமும் என்னுடையவைகள். இந்த பூமியில் உள்ள சமஸ்தமும் யாருது? யோசிச்சு பாருங்க, கவனிங்க. தேவனுடையது. நீங்களும் நானும் யாருங்க? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு பெண்ணை நீ தயார் செஞ்சனா கூட அந்த பெண் நீ சொல்ற மாதிரி செய்யும். ஒரு போனை ஒருவர் தயாரிக்கும் போது அவர் சொன்னபடியெல்லாம் அந்த போன் செய்யும். மண்ணை எடுத்து குயவன் ஒன்றை தயார் செய்கிற போது அது குயவனுடைய எண்ணத்தின்படி தயாராகும். எழுத்தாணியை கையில் வைத்து ஒரு கவிஞன் எழுதும்போது தெலுங்குல எழுதுனா அது தெலுங்குல எழுதும், தமிழ்ல எழுதுனா அது தமிழ்ல எழுதும். பாட்டு எழுதணும்னு நினைச்சா பாட்டு அது எழுதும். எதை செய்ய நினைச்சாலும் அது செய்யும். ஏன் இஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஆனா அது இங்கிலீஷ்ல எழுதுன்னு வச்சுக்கலாம். பெண்ணே, நான் தமிழ்ல பாட்டோ செய்யுளோ எழுதணும்னு நான் நினைச்சா நீ என்ன இங்கிலீஷ்ல எழுதுற? ஏன் இஷ்டம் அப்படின்னு என்னைக்காவது உங்க பெண் உங்ககிட்ட சொல்லியிருக்கா? சொல்லாதுங்க. காரணம் என்ன? அது உங்களுடையது. நீங்க அதை வாங்கியிருக்கிறதுனால நீங்க சொல்றபடி அதை செய்யும். இன்னைக்கு நீங்க எந்த வஸ்துவை வாங்கினாலும் அதை நீங்க இஷ்டப்படுறதெல்லாம் செய்யணும்னு தான் நீங்க இஷ்டப்படுவீங்க. என்றால் தேவன் உன்னையும் என்னையும் வாங்கிக் கொள்ளுகிற போது தம்முடைய இஷ்டத்தின்படி நாம் இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவது தப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு துரதிருஷ்டம் என்னன்னா, தேவன் எவ்வளவோ ஆசைகளோடு தம்முடைய மேன்மையான இரத்தத்தை சிந்தி தம்முடைய உயிரையே தியாகம் செய்து உன்னையும் என்னையும் அவர் கொண்டிருக்கும் போது அவர் பேச்சு கேட்காம இருந்தா எப்படி? அவருக்கு கீழ்ப்படியாம இருந்தா எப்படி? அவரையே கண்டுக்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? அவருக்கு எதிர்த்து நின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நாய்க்குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நாய்க்குட்டி எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது அந்த நாய் எவ்வளவு ஃபெரோஷியஸாக இருந்தால் கூட, ஒரு பயங்கரமான நாயாக இருந்தால் கூட, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மொத்தமாக கிழிச்சு தொங்க விடுற நாயாக கூட இருக்கலாம். அது ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கலாம், அல்லது ராட் வீலராக இருக்கலாம், அல்லது டாபர்மேனாக இருக்கலாம். இந்த வகை நாய்க்குட்டி நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு கவனிக்கணும். நீங்கள் அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் உங்களுக்கு அது எதிர்த்து நிக்காதுங்க. நீங்க ஒரு நாள் சாப்பாடு வைக்கலன்னா கூட எதிர்த்து நிக்காது. திடீர்னு போய் காரணமே இல்லாம குச்சி எடுத்து அடிச்சிங்கன்னா கூட, எதுக்காக இப்ப என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் எந்த தப்பும் செய்யலையே. நான் அனாவசியமா குறைக்கல, அனாவசியமா சத்தம் போடல. ஆக்சுவலா நான் எந்த தப்பும் செய்யல. அந்த நாய்க்குட்டி எந்த தப்பும் செய்யாத போதும் நீங்க ஏதாவது குச்சியை எடுத்துட்டு போய் அந்த நாயை அடிச்சு பாருங்களேன். அப்படி மெதுவா ஒரு மூலையில போய் கோனி குறுகி அப்படி அழற மாதிரி செய்யுமே தவிர, அது திடீர்னு அப்படி எதிர்த்துனா நம்மளால நிக்க முடியுமாங்க? சாத்தியம் இல்லைங்க. ஆனா அடி அது வாங்கினா கூட எதிர்த்து நிக்காதுங்க, எதிர்த்து குறைக்காது. காரணம் என்ன? என்னுடைய எஜமானன். என்னதுங்க? என்னுடைய எஜமானன். ஏன்னா அவர் வாங்கியிருக்காரு. என்னை அடிக்கிற அதிகாரமும் இருக்கிறது, அன்னம் கொடுக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்களை நீங்க அடிச்சு பாருங்களேன். அடிக்கிறது என்னங்க? எதுக்காவது திட்டி பாருங்க, இன்னைக்கு அவங்க கண்டிப்பா எதிர்த்து நிற்பாங்க. பிள்ளைங்களை கண்டிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. என்ன மம்மி, ஏன் சும்மா கத்திட்டே இருக்கீங்க? ஆடாடா, ஏன் டேடி என்னென்னவோ பேசுறீங்க? இதுங்க இன்னைக்கு நிலைமை. பெற்று வளர்த்து ஆளாக்கியதற்கு பிறகு தாயையும் தந்தையுமே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க வந்துட்டாங்க. இன்னும் சில பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிறதோடு இல்லை, இப்படி இருந்தா நான் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன், இனிமேல் இந்த வாசப்படியை மிதிக்க மாட்டேன், உங்க முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன், அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. இன்னும் சில பிள்ளைங்க, அதாவது ஒருவேளை தாயோ அல்லது தகப்பனோ அந்த பிள்ளை செய்யற தவறுனால, என்ன இப்படி பேசுற என்று கையை உயர்த்திட்டா, என்ன கையை உயர்து, என்னது நீங்க அடிச்சா நான் வாங்கிட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க அது? நாய் கீழ்ப்படிதுங்க. நாய்க்கு இருக்கிற விசுவாசம் கூட இன்னைக்கு மகன்களுக்கும் மகள்களுக்கும் இல்லாம இருக்கிறது பெரிய துர்பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நமக்கு வந்த துர்பாக்கியத்தை பாருங்க. நாய்க்குட்டி
தனக்கு சோறு கொடுக்கிற எஜமானனுக்கு, தன்னை வாங்கி வயிறு நிறைய ஆகாரம் கொடுக்கிற எஜமானனுக்கு எதிராக ஒரு நாளும் நிக்காதுங்க, சாகிற வரைக்கும். அது மேல தப்பு இல்லைன்னா கூட நம்ம அடிச்சா எதுவுமே எதிர்த்து நிக்காது. அந்த மூலைக்கு இந்த மூலைக்கு போய் நிற்கும், தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், அப்படியே கூனி குறுகி நிற்குமே தவிர, அவ்வளவு அடிச்சிருக்கிற நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய், அடிச்சதுக்கு அப்புறம் போய் இப்படி செஞ்சு பாருங்க. அட துன்மார்க்கனே, இப்ப வரைக்கும் சாவடி அடிச்சுட்டு இப்ப என்ன திரும்ப கூப்பிடுற, இப்ப வரைக்கும் சாவடி அடிச்சுட்டு சொடக்கு போட்டு கூப்பிடுறியே அப்படின்னு அதை நினைக்கவே நினைக்காதீங்க. அவ்வளவு அடி அடிச்சுட்டு திரும்ப இப்படி செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து போயிட்டு தன்னுடைய வால் ஆட்டிட்டு அன்பை ஓடி வந்து அப்படியே அவங்க மேல தாவுங்க. என்னங்க இது அற்புதம்! என்னுடைய எஜமானனுக்கு என்னை அடிக்கிற அதிகாரம் உண்டு, அதே போல அன்பாய் அழைக்கிற அதிகாரமும் உண்டு. அன்போடு அழைக்கிற வேளையில திரும்ப அன்பு காட்டுகிற பொறுப்பு என்னுடையது. ஒருவேளை கோபப்பட்டு அடித்தால் கீழ்ப்படிய வேண்டிய கடமை என்னுடையது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நாய்க்குட்டிகளை பார்க்கும்போது. அதுக்கு தான் சாதாரணமா என் தம்பிமார்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் பக்கத்துலேயும் ஒரு நாய்க்குட்டி வைங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா, அது நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது என்னுடைய பொறுப்புகளை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்னுடைய எஜமானன் இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப அது உணர்த்திக்கிட்டே இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தேவனுடைய சொத்து. எதிர்த்து நிற்கிற உரிமை உனக்கு இல்லவே இல்லை. நாய்க்குட்டிகளை ஒரு 2000க்கோ 5000க்கோ 10,000க்கோ 20,000க்கோ அந்த பிரீடின் அடிப்படையில் நம்ம அதை காசு கொடுத்து வாங்குவோம். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் வாங்கி கொண்டது எப்படி தெரியுமா? தம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அற்புதமான அந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தாலே ஒழிய உன்னையும் என்னையும் கிரயம் கொள்வது சாத்தியமாகவில்லை. எனவே அவர் செலுத்தியது சாமான்யமான விலையோ கிரயமோ அல்லவே அல்ல. ஒரு நாள் ஒரு நபர் ஒரு ஊருக்கு சென்று வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவரு கூட ஒரு நம்பிக்கையான அசிஸ்டன்ட் இருந்தார். அப்படி தனக்கு நம்பிக்கையா இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் கிட்ட தான் தெரிந்த சத்தியங்களை, ஆண்டவரை குறித்த செய்திகளை பகிர்ந்துகிட்டே இருப்பார். தம்பி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பரலோகம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தெரியும் சார், எனக்கு மோட்சம் நரகம்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். சரி, இந்த சொர்க்கத்துக்கு யார் போவாங்க? யார் போவாங்க? புண்ணியம் பண்ணவங்க போவாங்க, பாவம் பண்ணாதவங்க போவாங்க. அப்போ நாம பாவம் செய்யாம இருக்கலையே, அப்ப நாம என்ன செய்வோம்? என்ன செய்யறது சார்? செய்த பாவத்தினால அந்த பாவம் பெருகிற வேளையில அது எங்க போமா நம்ம தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி பேசினான். அப்ப அந்த வியாபாரி அவங்ககிட்ட, அப்படி இல்ல தம்பி, நம்ம யாருமே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஏன் அப்படி? நாம செய்யற எல்லா தவறுகளுக்காகவும் தேவாதி தேவனே விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறங்கி வந்து நீயும் நானும் செய்கிற, நாம் எல்லோருமே செய்கிற தப்புகளுக்காக அவர் சிட்சிக்கப்பட்டு விட்டார். நாம் செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செலுத்தி விட்டார். இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு நானும் நீயும் பெருசா செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. இலவசமாக அவர் அருளி செய்திருக்கிற இந்த பரலோகம் என்கிற பாக்கியத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் போதும். சும்மா இருங்க சார், அவ்வளவு பெரிய பரலோகத்துக்கு எதுவும் பண்ணாம நாம எப்படி போறது? சும்மா ஒண்ணுமே இல்லாம அதை எப்படி நாம சுதந்திரித்துக் கொள்றது? அதெல்லாம் சாத்தியாகாது சார். இல்லப்பா, அதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே நாம் நுழைவதற்கு நம்மிடத்தில் அவர் எதுவும் ஆசைப்படவில்லை, எதுவும் எதிர்பார்க்கவில்லை. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகத்தை விசுவாசிக்க சொல்றார், அவ்வளவுதான். அவரை விசுவாசித்தால் போதும், பரலோகத்திற்கு இலவசமாக கொண்டு சேர்க்கிறேன் என்கிறார். அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையா? எதுவும் செய்ய வேண்டிய, சும்மா இருங்க சார், எதையும் செய்யாம எதையும் கொடுக்காம நம்மள எப்படி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு? நீங்க சும்மா இருங்க சார், நீங்க சொல்ற தியரி எல்லாம் என்னால நம்ப முடியாதுன்னு சொல்லிடுவோம். கொஞ்ச காலம் கழிச்சு அந்த எஜமானன் தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சு கிளம்ப போறாரு. ஸோ அந்த எஜமானன் தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட எப்பொழுதுமே ரொம்ப ரொம்ப அன்பா தான் நடந்துக்குவார். அப்படி எஜமானன் அன்று புறப்பட்ட போது அந்த வேலையாள், அதாவது தன்னுடைய அசிஸ்டன்ட் அவரிடத்துல வந்து, சார், உங்ககிட்ட வேலை செஞ்ச நாளெல்லாம் நீங்க ஒரு நாள் என்ன ஒரு வேலைக்கார மாதிரி பார்த்ததே கிடையாது. ரொம்ப அன்போட, பாசத்தோட, நேசத்தோட என்கிட்ட இது வரைக்கும் நடந்துகிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு எஜமானன் கிட்ட, நல்ல எஜமானன் கிட்ட இத்தனை காலம் நான் இருந்ததுல எனக்கு சந்தோஷம். அது என் பாக்கியம் சார். நீங்க இப்ப போறீங்க. நீங்க என் மேல காட்டின அந்த அன்பு பாசத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு சின்ன மோதிரம் இருக்கு, அதை உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். என் ஞாபகார்த்தமா அதை நீங்க உங்ககிட்ட வச்சுக்கணும் சார் என்று சொல்லி ஒரு மோதிரத்தை இந்த எஜமானனுக்கு கொடுக்க முயற்சி செய்தார். அந்த எஜமானனுக்கு மனசு ஒத்துக்கல. நீ ஒரு ஏழை, என்கிட்ட வேலைக்கு இருந்தவன், உங்ககிட்ட இருக்கிற விலையேற பெற்றத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றியப்பா. சரி, ஒன்று செய்யலாம், அந்த மோதிரத்தோட விலை என்னவோ சொல்லு, அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன்னாரு. இல்லை சார், இல்லை சார், அந்த மோதிரத்துக்கான வேலையெல்லாம் கொடுக்க முடியாது சார்.
என்னையா சொல்ற? அது எவ்வளோ? 5 கிராமா, 4 கிராமா, 10 கிராமா, எவ்வளோ கிராம் இருக்கு அதை சொல்லு. அதுக்கு அது எவ்வளவோ அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். அந்த 5000மோ 10,000மோ 15,000மோ 20,000மோ எவ்வளோ சொல்லு, அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன். சரி, நீ சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி, இந்த 20,000 ரூபாய் நீ வாங்கிக்கோ அப்படின்னு 20,000 ரூபாய் அவன் கையில் கொடுக்க முயற்சி செஞ்ச போது அந்த அசிஸ்டன்ட் ஒத்துக்கவே இல்லை. சார் தயவு செஞ்சு அந்த மோதிரத்துக்கு வேலையெல்லாம் வைக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். அது என்னையா, தங்க மோதிரத்தை கையில் கொடுத்துட்டு வேலை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? எடுத்துக்கோ இந்த 20,000 அப்படின்னு சொன்னப்ப வேணாம் சார், நீங்கள் அதுக்கு விலையெல்லாம் தராதீங்க, அது அதை விட காஸ்ட்லி சார், அதுக்கான விலையெல்லாம் தர முடியாது சார். இந்த மோதிரத்துக்கான விலையை உங்களால் கொடுக்கவே முடியாது சார், அது ரொம்ப காஸ்ட்லி சார். அது எஜமானனுக்கு புரியலை. ஒரு கோல்டு மோதிரத்தை கொடுத்துட்டு இதுக்கான விலையை உங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றியே, என்ன பார்த்தோம், நீ என்னதான் சொல்ல வர என்ற போது அந்த அசிஸ்டன்ட் சொன்னா, சார் எனக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை இருந்தான் சார், அவனா எனக்கு உயிர் சார், அவனுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சார். ஒரு நாள் அவன் ஒரு கால்வாய்க்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது அவன் கையில் இருந்த மோதிரம் தவறி அந்த கால்வாய்க்குள்ள விழுந்துருச்சு சார். அளவு கடந்த பிரியத்தால அந்த மோதிரத்தை அவனுக்கு கொடுத்துருந்தேன். அந்த மோதிரம் எப்போ கால்வாய்க்குள்ள விழுந்ததோ இது எங்க அப்பா கொடுத்த மோதிரம்னு சொல்லி வேகமா அந்த மோதிரத்தை பிடிக்கணுங்கிற முயற்சியில என் புள்ள அந்த கால்வாய்க்குள்ள விழுந்துட்டான் சார். அந்த மோதிரத்தை பிடிச்சிட்டான், ஆனா அவனுடைய உயிரை மாத்திரம் அவனால காப்பாற்ற முடியல சார். இந்த மோதிரத்துக்கு நீங்க வெலை சொல்றேன்னு சொல்றீங்க, தயவு செஞ்சு அதுக்கு வெலை வைக்காதீங்க சார். காரணம் என்னன்னா, இது என்னுடைய மகனுடைய உயிருக்கு ஈடானது சார். என்னோட பிள்ளையோட உயிருக்கு தயவு செஞ்சு நீங்க விலை நிர்ணயம் பண்ணாதீங்க சார். அது உள்ளபடி அப்படியே நீங்க அங்கீகரிச்சாதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சார். ப்ளீஸ் சார், இந்த மோதிரத்துக்கு விலை நிர்ணயிக்காதீங்க. இந்த வார்த்தையை கேட்டபோது அந்த எஜமானன் சொன்னார், தம்பி இதே விஷயத்தை தான் நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். கை நழுவி போயிட்டு இருக்கிற உன்னையும் என்னையும் பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய உயிரையே கொடுத்தாரியா. அந்த உயிரையே இழந்து போயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ விலையை நிர்ணயம் பண்றேங்கிறியே, அவரை இலவசமாக நீ ஏற்றுக்கொள்வா என்றால் அதுதான் பிதாவுக்கு சந்தோஷம்யா. இந்நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீயும் நானும் இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்துக்கு எந்த அளவுக்கும் விலை கொடுக்கவே முடியாது. நாம் செய்யக்கூடியது என்னவென்றால் அவர் செய்த தியாகத்திற்கு, அந்த உயிர் தியாகத்திற்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருந்து அவருக்கு பிரியமானவர்களாய் அவர் சொல்கிறபடி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பிழைத்திருக்கிறவர்கள் இனி, அதாவது நீயும் நானும், நமக்காக இல்லாமல் நமக்காக மரித்து திரும்ப எழுந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் நாம் வாழ்வோம் என்று அவர் நம்பி நமக்காக உயரிய தியாகம் செய்தார். அவருக்கு இருந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது. நீயும் நானும் அவருக்காகத்தான் வாழ்வோம் என்று நம்பினார். நீயும் நானும் அவரைப் போலவே வாழ்வோம் என்று நம்பினார். நீயும் நானும் அவருடைய அன்பை கிரியைகளில் காண்பிப்போம் நம்பினார். நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டு பாவத்திலிருந்து வேறுபட்டு உலகத்தில் ஒளி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் நம்பினார். நீயும் நானும் நம்மை சுற்றியிருக்கிற அநேகருக்கு மார்க்கதரிசிகளாக முன்மாதிரிகளாக இருப்போம் என்று அவர் நம்பினார். அப்படி பிரத்யேகமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாம் உலகத்தோடு உலகமாகிவிட்டால், பாவத்திற்குள் போய்விட்டால், சாத்தானோடு கைகோர்த்து கொண்டால் தேவனுக்கு அது எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய பாரம். கடந்த வருடத்திலே, கடந்த காலத்திலே தேவனை பாடுபடுத்திய, தேவனை துக்கப்படுத்திய நபராக நீ இருந்திருக்கலாம். எஸ்ரா பார்க்கலங்க, கேட்டான், அவ்வளவுதான். அங்கிருக்கிற அந்த ஜனங்கள் செய்த அந்த பாவ காரியங்களை குறித்து கேள்விப்பட்டான், அவ்வளவுதான். எவ்வளவாய் அழுதான். கேள்விப்பட்டவனே அவ்வளவு அழுதால் கண்ணார காண்கிற தேவன் எவ்வளவு அழுவார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நீ செய்கிற எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரா அல்லது அழுது கொண்டிருக்கிறாரா? அழுது கொண்டிருப்பார் என்றால் உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவனை அழ வைப்பதன் மூலம் நீ எதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய்? உயிருக்குயிராய் நேசிக்கிற தேவனை சந்தோஷப்படுத்தினால் இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மேன்மையான ஒரு வாழ்க்கையாக கட்டாயம் உயர்த்தப்படும் என்பதை நம்புவோர் என்னோட கூட ஜெபத்திலே ஒருமனப்படுகின்றீர்களா? பிதாவாகிய உம்மை, உயிருக்குயிராய் நேசிக்கிற பிதாவாகிய உம்மை எப்பொழுதும் பாடுபடுத்துவதன் மூலமாக எங்களுக்கு என்ன வரும்? அழிவை தவிர, சாத்தான் எங்களை வெற்றி கொள்வதை தவிர, எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே வீதிக்கு வருவதை தவிர. எனவே இந்த நாளிலே, இந்த வேளையிலே ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி, நாங்கள் உம்முடைய சொத்து என்றும் உம்முடைய சுதந்திரம் என்றும்
நீர் தெரிந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய ஜனம் என்றும் உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு, ஆண்டவரே, இன்றிலிருந்தாவது நாங்கள் ஒழுங்காய் வாழ்கிற கிருபையை, பரிசுத்தமாய் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை, வீட்டிலும் வீட்டுக்கு வெளியேயும் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை, 4 சுவர்களுக்கு மத்தியிலும் 4 சுவர்களுக்கு வெளியிலேயும் உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.